ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பிரயோகசாலி ஆத்மா ஆவேன். இந்த யோகத்தின் மூலமாக நான் அடையக்கூடிய ஒளியின் சக்தியின் மூலம் எனக்கு தேவையான சக்திகளை எனது காரியங்களில் பயன்படுத்தக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா எப்படி இயற்கையின் ஒளியை விஞ்ஞானத்தின் பலவிதமான இயந்திரங்களுக்கு பயன்படுத்துகிறார்களோ அதுபோல நான் ஆத்மா எனக்கு கிடைத்திருக்கும் பரமாத்மாவின் ஒளி மூலமாக எனது ஸ்திதியை லைட்டாக, இரட்டை ஒளியாக, லேசானதாகவும் தெளிவானதாகவும் ஆக்கக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா நான். என்னில் இருக்கும் இந்த ஒளியை நான் நாலாபுறங்களிலும் லைட் ஹவுஸ் ஆகி பரப்புகிறேன். எப்பொழுது எனது ஸ்திதியானது லேசானதாக இருக்கும் அப்பொழுது இந்த ஒளி பிரகாசமானது வெகு தூரம் வரை பரவுவதை நான் பார்க்கிறேன். என்னை ஒரு பரமாத்மாவின் ஒளியிலிருந்து பிரிக்க வரக்கூடிய எந்த விதமான தடையையும் நான் என் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேன். என் ஸ்திதி மீதும் அந்த ஒருவரின் ரசனையில் நிலைத்திருக்கக்கூடிய ஸ்திதி மூலமாக எனது சக்திகளை இன்னும் அதிகரித்து கொண்டே செல்கிறேன். எப்பொழுது எனது ஸ்திதி ஒரே நிலையில் நிலைத்து விடுகிறது அப்பொழுது தானாகவே அதிகமான பேருக்கு எனது ஒளியானது கிடைக்கப்பெற்று பாபாவின் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/9/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பிராமணர்கள் உச்சி குடுமி ஆவார்கள் மற்றும் சூத்திரர்கள் பாதம் ஆவார்கள். சூத்திரரில் இருந்து பிராமணர் ஆகும்போதுதான் தேவதையாக ஆக முடியும். கேள்வி. முதல் கேள்வி, உங்களுடைய எந்த ஒரு சுபமான பாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கின்றார்கள்? உங்களுடைய எந்த ஒரு சுபமான பாவனையை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள்? பாபா பதில் சொல்றார், இந்த பழைய உலகம் முடிந்து போய் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும் என்பது உங்களுடைய சுபமான பாவனை ஆகும். எனவே இந்த பழைய உலகம் இப்போது விநாசம் ஆகிவிட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதை கூட மனிதர்கள் எதிர்க்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, இந்த இந்திரபிரஸ்தத்தின் முக்கியமான நியமம் என்ன? பதில், எந்த ஒரு பதீதமான தூய்மையற்ற சூத்திரரை இந்த இந்திரபிரஸ்தத்தின் சபையில் அழைத்து வரக்கூடாது. ஒருவேளை யாராவது அழைத்து வந்தார்கள் என்றால் அவர்கள் மீதும் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். நாம் நமக்காக நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஏனென்றால் நீங்கள் பிரம்மா குமாரர் குமாரிகள் ஆவீர்கள். நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். ஆனால் மாயை உங்களை கூட மறக்க வைத்து விடுகிறது. நீங்கள் தேவதையாக விரும்புகிறீர்கள். ஆனால் மாயை உங்களை பிராமணரிலிருந்து சூத்திரராக ஆக்கிவிடுகிறது. சிவபாபாவை நினைவு செய்யாமல் இருக்கும்போது பிராமணர் சூத்திரராக ஆகிவிடுகிறார்கள். நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும்.
ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும் பொழுது இந்த பழைய சிருஷ்டி இருக்காது. அனைவரையும் இந்த உலகத்திலிருந்து சாந்தி தாமத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். இது உங்களுடைய பாவனையாகும். ஆனால் இந்த உலகம் முடிந்துவிடப் போகிறது என்று கூறும்போது அவசியம் அதை ஜனங்கள் எதிர்ப்பார்கள் அல்லவா? பிரம்மா குமாரிகள் இது என்ன இப்படி கூறுகிறார்களே என்று சொல்வார்கள். விநாசம் விநாசம் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த விநாசத்தில்தான் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கு நன்மை உள்ளது என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த விஷயத்தை உலகத்தினர் அறியாமல் உள்ளார்கள். விநாசம் ஆகும்போது எல்லோரும் முக்திதாமம் சென்று விடுவார்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக ஆகியுள்ளீர்கள். முதலில் அசுர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தீர்கள். உங்களுக்கு சுயம் இறைவன் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். எப்பொழுதும் நினைவிலேயே இருக்க முடியாது என்பதை தந்தையோ அறிந்துள்ளார். எப்பொழுதும் நினைவு இருந்திருந்தால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். பிறகோ கர்மாதீத்த நிலை ஏற்பட்டுவிடும். இப்பொழுதோ எல்லோருமே புருஷார்த்திகளாக முயற்சி செய்பவர்களாக ஆவார்கள். யார் பிராமணர் ஆவார்களோ அவர்கள்தான் தேவதையாக ஆகிவிடுவார்கள். பிராமணர்களுக்கு பிறகு இருப்பவர்கள் தேவதைகள் ஆவார்கள். பிராமணர்கள் உச்சி குடுமி போன்றவர்கள் என்று தந்தை புரிய வைத்துள்ளார். எப்படி சின்ன குழந்தைகள் குட்டிக்கரணம் போடுகிறார்கள்? முதலில் வருவது தலையின் குடுமி. பிராமணர்களுக்கு எப்பொழுதும் குடுமி இருக்கும். நீங்கள் பிராமணர் ஆவீர்கள். அதற்கு முன்னால் சூத்திரர்களாக, அதாவது கால்களாக தாழ்ந்த நிலையில் இருந்தோம். இப்போது பிராமணராக குடுமியாக ஆகியுள்ளீர்கள். அதன்பின் தேவதை ஆகிவிடுவீர்கள். தேவதை என்று முகத்திற்கு கூறுவார்கள். சத்திரியர் என்று புஜங்களுக்கும், வைசியர் என்று வயிற்றுக்கும், சூத்திரர் என்று கால்களுக்கும் கூறுவார்கள். சூத்திரர் என்றால் இழிந்த புத்தி, துச்சமான புத்தி. யார் தந்தையை அறியாமல் உள்ளார்களோ மற்றும் இன்னுமே தந்தையை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இழிந்த புத்தி உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது. அப்போதுதான் தந்தை கூறுகிறார், எப்பொழுதெல்லாம் பாரதத்தில் நிந்தனை ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் வருகின்றேன். யார் பாரதவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் தந்தை உரையாடுகின்றார். யதா யதாஹி தர்மஸ்ய என்று பாடப்பட்டுள்ளது. தந்தை வருவதும் பாரதத்தில்தான், வேறு எந்த இடத்திலும் வருவதே இல்லை. பாரதம்தான் அழிவற்ற கண்டமாகும். தந்தையும் அழிவற்றவராவார். அவர் ஒருபோதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. தந்தை வந்து அழிவற்ற ஆத்மாக்களுக்குத்தான் கூறுகின்றார். இந்த உடலோ அழியக்கூடியதாகும். இப்போது நீங்கள் சரீர உணர்வை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று உணர்வதற்கு முற்பட்டுள்ளீர்கள். ஹோலியின் போது கோக்கி என்ற தின்பண்டத்தை சுடும்பொழுது அந்த கோக்கி முழுவதுமாக எரிந்து விடுகிறது. ஆனால் அது கட்டப்பட்டுள்ள நூல் எரிவதில்லை என்று தந்தை புரிய வைத்திருந்தார். அதுபோல ஆத்மா என்பது ஒருபொழுதும் அழிந்து விடுவதில்லை. இந்த உதாரணம் இதற்காகத்தான் காட்டப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது என்பது எந்த ஒரு மனிதருக்கும் தெரியாது. அவர்களோ ஆத்மா நிர்லேப், அதாவது அதில் எதுவுமே பதிவதில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இல்லை, ஆத்மாதான் இந்த சரீரத்தின் மூலம் நல்லது அல்லது தீய செயல்களை செய்கின்றது. ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு மற்றொன்றை எடுத்துக்கொள்கிறது மற்றும் வினை பயன்களை மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே அவர் கணக்கு வழக்குகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? அதனால் அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். ஆயுளும் கூட குறைவாக உள்ளது. ஆனால் மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம் என்று கருதி அமர்ந்துள்ளார்கள். அசுர உலகத்தில் மனிதர்கள் அளவற்ற துக்கத்தை இதனால்தான் அனுபவிக்கிறார்கள். ஆயுளும் கூட குறைவாக உள்ளது. ஆனால் மனிதர்கள் இந்த துக்கங்களை கூட சுகம் என்று கருதி அமர்ந்துள்ளார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மலர்களின் தோட்டத்திற்கு செல்வதற்காக தனக்குள் இருக்கும் காமம் மற்றும் கோபம் என்ற முட்களை நீக்கிவிட வேண்டும். சாபம் கிடைக்கும்படியான எந்தவிதமான செயலையும் செய்யக்கூடாது. 2.
உண்மையான கண்டத்திற்கு எஜமானர் ஆவதற்காக சத்தியநாராயணரின் உண்மையான கதையை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். இந்த பொய்யான கண்டத்திலிருந்து ஒதுங்கிவிட வேண்டும். வரதானம்: ஒளியின் ஆதாரத்தில் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்திகளின் பிரயோகம் செய்யக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக. ஒளியின் ஆதாரத்தில், அதாவது லைட்டின் ஆதாரத்தில் ஞானம் மற்றும் யோகம் என்ற சக்திகளை பிரயோகம் செய்யக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய பிரயோகசாலி ஆத்மா ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு. எப்படி இயற்கையின் ஒளி விஞ்ஞானத்தின் பலவிதமான பிரயோகங்களை நடைமுறையில் செய்து காட்டுகிறது, அதுபோல ஆத்மாக்களான நீங்கள் பரமாத்ம ஒளி, ஆன்மீக ஒளி மற்றும் அதன் கூடவே நடைமுறை ஸ்திதியின் லைட்னஸ், லேசான நிலை மூலம் ஞானம் மற்றும் யோகத்தின் சக்திகளை பிரயோகம் செய்து பாருங்கள், பயன்படுத்தி பாருங்கள். ஒருவேளை ஸ்திதி மற்றும் சொரூபம் டபுள் லைட்டாக இருந்ததென்றால் பிரயோகத்தின் வெற்றி மிகவும் எளிதாகிவிடும். ஒவ்வொருவரும் தனக்காக பிரயோகத்தில் ஈடுபட்டால் பிரயோகசாலி ஆத்மாக்களின் சக்திசாலியான குழுவானது உருவாகிவிடும். ஸ்லோகன்: தடைகளின் அம்சம் மற்றும் வம்சத்தை அழித்து விடுபவர்கள்தான் விக்ன விநாசக், தடைகளை அழிப்பவர் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.